ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணத்து பூச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கறி தாங்க செய்ய போகிறோம். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் பொரிச்சு எடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்க்க வேண்டியது இருக்கும். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் சேர்த்துக்கிறேங்க. எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோனோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க, ஓரளவு ஃப்ரை பண்ணால் போதும். லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் மீதி இருக்க ஆயிலே போதுங்க. 2 அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க தாளிப்புக்காக. பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை அது வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் கிரேவி கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன், அதனால் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அதோட ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. அதோட அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு காரத்துக்கு நீங்கள் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கிரேவி வந்து கொதிச்சிருக்கு. இப்போ இதோட நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. அதாவது ஃபஸ்ட் எடுக்கிற பால், முதல் பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோன்னா. அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 to 7 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிரும். இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். யம்மியாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.